இல்லைக்கா கிண்டி விடுங்க. தகவல் என்னது? வெயிட் இன்னைக்கு என் பேர் வின்சென்ட் ராஜ். எனக்கு ஊர் வந்து அடைக்கலாபுரம். நான் வந்து பனைத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பனைத்தொழில் வந்து இப்போ இல்லை, பரம்பரையாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இடைப்பட்ட காலங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அந்த தொழிலை விட்டுட்டாங்க. என்னென்னா இதில் வந்து சரியான வருமானம் இல்லை, போதிய அளவில் எந்த இதுவுமே தேவைகளை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி இந்த தொழிலை விட்டுட்டாங்க. இப்போ நான் ஒரு 10 வருஷமாக ஏன்னா இப்போ நிறையா கலப்படங்கள் வந்திருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரிஜினலாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த தொழில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எந்த வகையிலையும் எந்த இலையும் சின்ன அளவு கூட எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினலாக கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சில்லு கருப்பட்டி, அப்புறம் கருப்பட்டியில் தயார் பண்ணக்கூடிய பலகாரங்கள், அதாவது கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி லட்டு, சிறுபயிறு லட்டு, கம்பு லட்டு, இந்த மாதிரி எல்லாமே கருப்பட்டியில் தயார் பண்ணக்கூடியது. கருப்பட்டி பெரும்பாலும் முக்கியமாக சொல்லக்கூடியது கருப்பட்டி மூலிகை காப்பி. இந்த மூலிகை காப்பியை நம்ம வந்து தயார் பண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து பதனியை வந்து நம்ம வந்து பனை ஏரிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறோம். கொள்முதல் பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து அதான பிஹெச் வேல்யூ பார்க்குறோம். காரத்தன்மை பார்த்து அந்த பதனியில் 2 இருக்கும். அதாவது சுண்ணாம்பு கலந்துருக்கும். அந்த சுண்ணாம்பு மண்டி லேஸ் கீழே இறங்கியிருக்கும். அதை விட்டுட்டு மேலே உள்ள தெளிஞ்ச பதனியை மட்டும் எடுத்து நம்ம கருப்பட்டிக்கோ, பனங்கற்கண்டுக்கோ, சில்லு கருப்பட்டிக்கோ காய்க்கிறோம். இப்படி காய்க்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம அந்த காரத்தன்மை பார்த்து காய்ச்சறதுனால இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம வந்து அந்த கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சில்லு கருப்பட்டியை பயன்படுத்தலாம். இது வந்து கருப்பட்டி வந்து ஒரு எல்லாம் உணவுப் பொருள் கிடையாது. கருப்பட்டி வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மருந்து பொருள். இதை வந்து நம்ம முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கலப்படம் பண்ணி அதோட தரத்தையும் மக்களுக்கு வந்து விரோதமான செயலை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது கலப்படம் பண்ணுறவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிடுறேன். அதை பண்ணாமல் மக்களுக்கு எல்லாமே நல்ல பொருளாக கொடுங்க அப்படிங்கிறத என்னோடய வேண்டுகோளை வச்சுக்கிடுறேன். மேலும் இன்னொன்று, நமது அரசாங்கத்திற்கு என்னோடய சின்ன ஒரு வேண்டுகோள், பனைத்தொழிலாளிங்கிற முறையில் ஒரு சின்ன வேண்டுகோள். நிறையா தொழில்களுக்கு வந்து தனி அமைச்சகமே இருக்குது. அதே மாதிரி இந்த பனைத்தொழிலாளர் அமைச்சகம் சொல்லி ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தனி அமைச்சரை போட்டிங்க அப்படின்னா எங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இதே மாதிரி அழியக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அமைச்சகம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வரலாம். அப்படிங்கும்போது எங்களுக்கு அதை பணித்தொழிலாளர்களுக்கு சும்மா இது சாதாரணமான வேலை கிடையாது. 3 நேரம், ஒரு நாளைக்கு 3 நேரம் ஏறி இறங்கினா தான் இந்த கருப்பட்டியை நம்ம வந்து தயார் பண்ண முடியும். இதில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. பனையிலேருந்து கீழே விழுந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கைகால் முறிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான எந்த உதவி தொகையும் எந்த ஒரு இதுவும் கிடைக்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த விபத்து காப்பீடு, அப்புறம் நம்ம மருத்துவ காப்பீடு, இந்த மாதிரி இதை கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிடுறோம். அதே சமயத்தில் வந்து கலப்படத்தை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து அதை கலப்படமே இல்லாத ஒரு பொருளாக கருப்பட்டியை மாற்றணும். கருப்பட்டியை முதல்ல உணவு பொருளிலிருந்து நீக்கி மருத்துவ பொருளாக அதை மாற்றணுங்கிறத நான் வேண்டுகோளை வச்சுக்கிடுறேன். இந்த தொழில் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற தொழில். இதன்னும் நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து எங்களுக்கு சில சலுகைகளை செஞ்சு தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிடுறோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பனைத்தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்காவது நாங்கள் அந்த கல்வி தொகையை நாங்கள் வந்து எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பனை ஏறுறவங்களோட எண்ணிக்கை இன்னும் கூடும். அப்போது அந்த பனைத்தொழிலாளர்கள் எண்ணிக்கை கூடும்போது நமக்கு கருப்பட்டியோட உற்பத்தி அதிகமாகும். மக்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு இது இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்கள் எப்படி இருக்குன்னா, வியாபாரிகள் வசம் பனைத்தொழிலாளர்கள் இருக்காங்க. வியாபாரிகள்கிட்ட அந்த 6 மாதம் பனைத்தொழிலாளர்கள் வந்து 6 மாதம் தொழில் இருக்கும். சில நேரம் 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். மீதி இடப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு தொழில் கிடையாது எங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வட்டிக்கு கடன் வாங்குகிறோம். வட்டிக்கு கடன் வாங்கும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பனையில் கால் வைக்கிற வரைக்கும் 2% வட்டி போட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பனையை ஏற ஆரம்பித்த பிறகு அதுக்கு வட்டி இல்லாமல் கருப்பட்டிக்கு அவங்களே விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த விலையை வந்து எங்களுக்கு ஒரு சின்ன அளவு கூட எங்களுக்கு பயந்துடுறதா இல்லை. நிறைய இடங்கள்ல இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. கருப்பட்டி அதை வாங்கி விற்பனை பண்ணுறவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. கஷ்டப்பட நாங்கள் இன்னும் சைக்கிள்லேயும் சின்ன வண்டியிலையும் தான் போயிட்டுருக்கோம். அதை வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிடுறோம். இப்போ இந்த சீசன் எப்படி இருக்குது? தொழிலுக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷம் சீசன் வந்து ரொம்ப கம்மி தான்.
இந்த வருஷம் பனைத்தொழில் வந்து சரியான முறையில் இல்லை. இனி வர காலங்களில் இனி அடுத்த மழை சரியான இல்லாத காரணம் ஒன்று, வெயிலும் அதிகமான இது இன்னொன்று, பனைத்தொழிலாளர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம், முக்கிய காரணம். இந்த பனைத்தொழிலாளர்களோட எண்ணிக்கை இன்னும் ஊக்குவிக்கணும். நம்ம கவர்மெண்ட் இதை ஊக்குவிச்சா பனைத்தொழிலாளர்கள் எண்ணிக்கை கூடும்போது நமக்கு பதனி நிறைய கிடக்கும், கருப்பட்டியும் உற்பத்தி ஆகும். பதனியோட விலையை கவர்மெண்ட் நிர்ணயம் செஞ்சு அதை வந்து கவர்மெண்ட் கொள்முதல் செஞ்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஏற்கனவே பண்ணாங்க, அது சரியான முறையில் இல்லை, சரியான முறையில் எந்த இதுவும் நடைபெறலை. அதை கவர்மெண்ட், இந்த புது கவர்மெண்ட் அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். இன்னொன்று வந்து பனைத்தொழிலாளர்கள் சங்கத்தில் தலைவர்கள் அப்படிலாம் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பனைத்தொழிலை பற்றி தெரிஞ்சவங்க, பனைத்தொழில் செய்கிறவங்க அதில் பொறுப்பில் இருந்தால் அந்த உரிய நன்மைகள் எல்லாம் இந்த பனைத்தொழிலாளர்களை வந்து சேரும். அதில் உள்ள நஷ்டங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதையும் கேட்டுக்கிடுறோம். அதை